True Light Network. Truly beyond truth. நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரமும் உங்கள் அனைவரையும் கிறிஸ்தவ செய்திகள் நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற செய்திகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க அப்படின்றத நாங்க நம்புறோம். இந்த வாரமும் நம்ம சில செய்தி தொகுப்புகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவதா தலைப்பு செய்திகள். மத்திய அமெரிக்கா நாடாகிய குவாட்மாலா சிட்டியில் 50,000 பேர் சாலையில் ஒன்று கூடி தேவனை ஆராதித்தனர். நைஜீரியாவில் 18,000 சபைகள் எரிக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருக்கிறது. பின்னணி என்ன? அமேசான் காடுகளில் எழுப்புதல் சம்பவங்கள். அமேசான் ஆற்று கரையில் நடந்தது என்ன? கிறிஸ்தவர்கள் பச்சை குத்தலாமா? விளக்குகிறார் பிரபலமான போதகர். கிறிஸ்தவ வாலிபர்கள் அதிகமாக வாழும் 4 தேசங்கள், ஓர் சிறப்பு பார்வை. வில்லியம் டிண்டேல் வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது 500 ஆண்டுகள் நிறைவடைகிறது, ஓர் சிறப்பு பார்வை. உலகில் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பான முதல் 3 தேசம் எது? மத்திய அமெரிக்க தேசங்களில் பரவி வரும் எழுப்புதலை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருப்போம். இப்பொழுதும் குறிப்பாக குவாட்மாலா சிட்டியில் எழுப்புதல் காரியங்கள் என்ன நடந்திருக்கின்றது என்பதை இந்த செய்தி தொகுப்பு விளக்குகிறது. மத்திய அமெரிக்காவில் அமைந்துள்ள குவாட்டமாலா என்கிற தேசத்தில் கடந்த செப்டம்பர் 27 மாபெரும் எழுப்புதல் நிகழ்வு நடந்திருக்கின்றது. குவாட்டமாலா தேசத்தின் ஜனங்கள் மைய நகரமான குவாட்டமாலா சிட்டி என்கிற இடத்தில் ஒன்று கூடி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கின்றனர். அவர்கள் மார்ச் ஃபார் ஜீசஸ் என்கிற நிகழ்வை ஒழுங்கு செய்து நடத்தினர். இந்த நிகழ்வில் 50,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஒன்று சேர்ந்து குடும்பமாக நண்பர்களுடன் வீதிகளில் நடந்து சென்று இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று ஆர்ப்பரித்தனர். இந்த நிகழ்வு மத்திய அமெரிக்காவில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. இத்தேசத்தின் ஜனங்கள் ஒன்று சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவது தேசத்தின் மேல் தேவன் எவ்வளவாய் ஆளுகை செய்து வருகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. உலகம் தழுவி எழுப்புதலை நாம் காண போகிறோம் என்பதை இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு நிரூபிக்கிறது. அமெரிக்கா தேசத்தில் மட்டுமில்லாமல் அதன் அருகாமையில் இருக்கும் மெக்சிகோ, எல் சால்வடோர், பிரேசில் போன்ற தேசங்களில் மிகப்பெரிய எழுப்புதல் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா கண்டம் முழுவதையும் தேவன் ஆச்சரியமான விதத்தில் எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக துன்பங்களும் உபத்திரவங்களும் பெருகிக் கொண்டிருக்கின்றது. இதில் சமீபத்தில் வெளியான கணக்கெடுப்பு கிறிஸ்தவர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கின்றது. அந்த செய்தி தொகுப்பை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். நைஜீரியாவில் அநேக வன்முறை சம்பவங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டதை நமது செய்தி தொகுப்புகளில் பார்த்திருக்கிறோம். சமீபத்தில் வந்த தகவல்களின்படி இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் சோஷியல் லிபர்ட்டிஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா என்கிற இயக்கம் எடுத்த கணக்கெடுப்பின்படி 2009 இப்பொழுது வரை 18,000க்கும் மேற்பட்ட சபைகள் நைஜீரியாவில் எரிக்கப்பட்டு இருக்கின்றன என்றும் 2,200 கிறிஸ்துவ பள்ளிகள் தீ வைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கிறது என்றும் ஏராளமான கிறிஸ்துவ வீடுகள் நொறுக்கப்பட்டு இருக்கிறது என்றும் 50,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறுகின்றனர். இப்பொழுது வரை அநேக கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டு வருகின்றனர். அங்கு இருக்கும் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த வன்முறையாளர்கள் இச்செயலை கொடூரமாக செய்து வருகின்றனர். அதேபோல் கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான மொசாம்பிக்கில் 30 கிறிஸ்துவர்கள் ISMP மத தீவிரவாதிகளால் சிரசேதம் செய்யப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தனர் என்பது மிக வருந்தத்தக்க செய்தியாகும். ஆப்பிரிக்கா நாடுகளில் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக நடத்தப்படும் வன்முறைகள் சீக்கிரத்தில் மாற வேண்டும் என்று நம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். அமேசான் காடுகளில் நடந்தது என்ன? அடுத்ததாக கிறிஸ்தவர்கள் பச்சை குத்தலாமா? மற்றும் ஒரு செய்தியாக
கிறிஸ்தவ வாலிபர்கள் அதிகமாக வாழும் தேசம் இது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். இப்பொழுதும் இணைந்திருங்கள் கிறிஸ்தவ செய்திகளுடன். ஊட்டியில் இயேசு விடுவிக்கிறார் அற்புத பெருவிழா அக்டோபர் மாதம் 18, 19 ஆகிய தேதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினமும் மாலை 6 மணி முதல் நடைபெறும். இடம் CSI CMM மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானம், ஊட்டி. சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். காயப்பட்ட ஒரு உள்ளத்தோடு, இருதயம் நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இந்த நிந்தை என்றைக்கு மாறும், என் அவமானம் என்றைக்கு நீங்கும், என்னுடைய வேதனைகள் என்றைக்கு மாறும் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நிம்மதி இல்லையா? சுகமாக்க முடியாத வியாதியா? பிசாசின் போராட்டமா? கவலையா? கண்ணீரா? உங்களின் அனைத்து வித பிரச்சனைகளிலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள குடும்பமாக வாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். தொடர்புக்கு 9430911947 மற்றும் 9626232887. அமேசான் காடுகளில் நடந்த எழுப்புதலை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். இப்பொழுதும் அங்கு வாழும் மிஷனரிகள் தேவனுக்கென்று பட்ட பிரயாசம் வீண் போகவில்லை என்பதை இந்த செய்தி தொகுப்பு விளக்குகிறது. அந்த பகுதியில் எழுப்புதலை குறித்ததான ஒரு சிறிய செய்தி தொகுப்பு உங்களுக்காக. அமேசான் என்கிற வார்த்தை நமக்கு பரிச்சயமான வார்த்தையாகும். அமேசான் என்பது தென் அமெரிக்காவில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியாகும். இங்குள்ள மக்கள் சுவிசேஷத்திற்கு அதிக வாஞ்சை காட்டி வருகின்றனர். இங்கு ஏராளமான மிஷனரிகளும் போதகர்களும் சிறு படகில் சென்று இங்கு வசிக்கும் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வருகின்றனர். கூட்டம் கூட்டமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்றனர். CBN கிறிஸ்தவ செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தி தொகுப்பை நாம் பார்க்கலாம். பிரேசிலின் வடக்கில் உள்ள இந்த அமேசான் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான நீர்வழிகள் காட்டின் மைய பகுதிகளில் இருக்கிறது. இது ஒரு பாம்பின் வழிகள் போல் அமைந்திருக்கிறது. பல ஆண்டுகளாக இந்த அமேசான் பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நற்செய்தியாளர்கள் மற்றும் சுவிசேஷகர்கள் சென்று அவர்களுக்கு சுவிசேஷம் கூறியிருக்கின்றனர். கடந்த 6 மாதங்களில் நாங்கள் 14,500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறோம். இன்னும் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறோம். இந்த காணொளி அமேசானில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எடுக்கப்பட்ட காணொளியாகும். அநேக ஜனங்கள், வாலிபர்கள், முதியோர்கள், சிறு பிள்ளைகள், பெண்கள் என அநேகர் பொது வெளிகளில் இயேசு கிறிஸ்து மேல் உள்ள தங்கள் விசுவாசத்தை வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றனர். இப்பொழுது இருக்கும் மாடர்ன் கலாச்சாரத்தில் அநேகர் பச்சை குத்துவதை மிகுந்த ஆர்வத்துடன் செய்து வருகின்றனர். இதில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் பச்சை குத்தலாமா? இந்த கேள்விக்கான பதிலை இந்த செய்தி தொகுப்பு விளக்குகிறது. வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். இந்தியாவில் அதிகமான கலாச்சார சீர்கேடான காரியங்களை பார்த்து வருகிறோம். பச்சை குத்துவது, நாக்கை வெட்டி கொள்வது, இவைகள் பாடி மாடிஃபிகேஷன் என்கிற பெயரில் நடைபெற்று வருகிறது. இது இளைய தலைமுறைகளை அதிகமாக திசை திருப்பி அவர்களது வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. பச்சை குத்துவதால் கேன்சர் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்று மருத்துவ வல்லுநர்கள் கூறுகின்றனர். வேதத்தின்படி பச்சை குத்துவது சரியா? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாதீங்க. அது ஒரு பழக்கம் இருந்தது அந்த காலத்தில் மற்றவங்க மத்தியில். அது மாதிரி நீ பண்ணாத, சரீரத்தை கீறாத, மற்றும் அந்த பச்சை குத்திக்கிற வேலையை செய்யாத, எழுத்துக்களை உடைய சரீரத்தில் பொறிக்காத அப்படின்னா பச்சை குத்திக்காதன்னு அர்த்தம். ஏன் பச்சை குத்திக்காதன்றார் யோசித்து பார்த்தீங்களா நீங்கள்? ஏன் பச்சை குத்திக்கிறதுக்கு கர்த்தர் எதிராக இருக்கிறாரு? ஏன்னா எப்பா அந்த சரீரம் ஒன்றுது இல்லை, என்னது நான் கொடுத்துருக்குறேன், அதில் கிறுக்கிட்டு கிடக்காதுன்றார். அதில் கண்டதையும் கிறுக்கிறது, இங்கே வெட்டுறது, அங்கே வெட்டுறது, இங்கே இப்படி பண்ணுறேன், அப்படி இந்த பல வச்சுக்காத. அது ஏன் சரீரம், அந்த சரீரத்தை தொட்டு நீ ஏதாவது பண்ணணும்னா ஏன் பர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ணக்கூடாது. மீதி இந்த வேலை அந்த வேலைலாம் பண்ணவே கூடாது. ஏன் சரீரம் அது சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறார் பாருங்க. எந்த எழுத்துக்களையும் சரீரத்தில் பொறிக்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கலாம். பொறிக்காதிருப்பாயாகன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நானே கர்த்தர்.
ஏன் சொல்லணும் அதாங்க? என்ன சொல்கிறாரு? உன் சரீரத்துக்கு நான் தான் என் கர்த்தர், உனக்கு அதிகாரம் இல்லை. அதில் கீறுறதுக்கு அதிகாரம் கிடையாது, எழுதுறதுக்கு அதிகாரம் கிடையாது, கிறுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, தொடாதன்றார். வெளிநாட்டில் செய்யப்படும் பாடி மாடிஃபிகேஷன் என்கிறதை இந்தியாவில் இளைய தலைமுறைகள் உதாரணமாக வைத்துக்கொண்டு தங்களது சரீரங்களை பாழாக்கி வருகின்றனர். இதனால் பிற்காலத்தில் ஏற்படும் பாதிப்புகளை குறித்து அறியாது இருக்கின்றனர். சாத்தானின் மார்க்க பேதங்களை நமது இளைஞர்கள் பின்பற்றாமல் மெய்யான தேவன் காட்டும் பாதையில் செல்ல நாம் ஜெபிப்போம். உலகில் அதிகமாக கிறிஸ்தவ வாலிபர்கள் இருக்கும் தேசங்கள் என்னென்ன? இந்த சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பு உங்களுக்காக. உலகிலேயே பெரும்பான்மையான மதம் என்று கருதப்படுவது கிறிஸ்துவ மதமே. கிறிஸ்துவர்கள் எண்ணிக்கை உலகிலேயே அதிகம் என்பதை எல்லோரும் அறிவார்கள். கிறிஸ்துவ வாலிபர்களின் எண்ணிக்கையும் உலக அளவில் அதிகமாக பெருகி வருகின்றது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் அதிகமான வாலிபர்களை கொண்ட தேசங்கள் எது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது, நைஜீரியா தேசத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நைஜீரியா தேசத்தில் அதிகமான உபத்திரவம் ஒரு பக்கம் நடந்தாலும் 25 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மத்தியில் அதிகமான எழுப்புதல் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக வாலிபர்கள் முன்வந்து இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக அறிவித்து வருகின்றனர். அநேக வாலிபர்கள் கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இரண்டாவது இடத்தில் பிரேசில் தேசம். பிரேசில் உலகத்திலேயே கிறிஸ்துவர்கள் எண்ணிக்கை அதிகமாக கொண்ட தேசமாகும். இங்கேயும் வாலிபர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுப்புதலின் அலை வீசி வருகிறது. சமீபத்தில் அநேக ஆராதனை நிகழ்ச்சிகள் வாலிபர்கள் மத்தியில் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. அநேக கூட்டங்கள் நடைபெற்று சுவிசேஷம் தெருக்களிலும் அநேக இடங்களிலும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. மூன்றாவது இடத்தில் பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸில் வாலிபர்கள் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கிறது. பிலிப்பைன்ஸ் தேசத்தில் வாலிபர்கள் மத்தியில் ஆவிக்குரிய அனுபவம் அதிகமாக வளர்ந்து வருகிறது. வாலிபர்கள் அதிகமாக சபையில் ஈடுபாடுடன் செயல்பட்டு வருகின்றனர். இங்கு வாலிபர்கள் சுவிசேஷ பணியை வாஞ்சையுடன் செய்து வருகின்றனர். வாலிபர்கள் மத்தியில் ஒரு ஆவிக்குரிய தாகம் அதிகரித்திருக்கிறது. நான்காவது இடத்தில் USA. நாம் அனைவரும் அறிந்தபடியே தற்பொழுது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வாலிபர்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் ஒரே பாலின திருமணம், கருக்கலைப்பு போன்ற தவறான காரியங்களிலிருந்து விலகி தேவனை அறிந்து கொண்டு வருகின்றனர். உலக வாலிபர்கள் மத்தியில் நிலவி வரும் இந்த ஆவிக்குரிய மாற்றத்திற்காக தேவனை துதிப்போம். வில்லியம் டிண்டேல் பண்ண சாதனை என்ன? அடுத்ததாக இந்த வாரம் ஃபீல் தி ரீல் என்ன? மற்றும் ஒரு செய்தியாக உலகில் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பான தேசங்கள் என்னென்ன? ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் கிறிஸ்தவ செய்திகளுடன். இந்த உலகத்துல 8 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஆப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 200 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் இதில் உள்ள சில ஆப்ஸ்னால டிஸ்ட்ராக்ட் ஆகி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு மத்தியிலையும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், தி ஆர்க் கனெக்ட் ஆப். நோவா காலத்தில் கட்டப்பட்ட பெரிய ஆர்க் எப்படி அதில் இருந்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேஃபாக வைக்க கட்டப்பட்டுச்சோ, அதே மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நம்மளும் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒன்றிணைந்து இந்த கடைசி நாட்களின் சவால்களிலிருந்து நம்மளை காத்துக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணுற டிஸ்ட்ராக்ஷன்ஸை மேற்கொள்ளவும், கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒன்றிணைந்து ஜெபிக்கவும், சபைகள் மற்றும் ஊழியங்கள் பயம் இல்லாமல் அவங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த ஒரு சேஃபான ஸ்பேஸில் சொல்லவும் முழுக்க கிறிஸ்டியன்ஸ்க்காகவே டிசைன் பண்ணப்பட்ட இந்த ஆப் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜர்னிக்கான பெஸ்ட் சாய்ஸ். ஸோ நம்ம ஆர்க் கனெக்ட் ஆப் இப்போ பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உடனே போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்யும் பணியில் அநேக மிஷனரிகள் பங்கு வகித்திருக்கின்றனர். முக்கியமாக வில்லியம் டிண்டேல் தவிர்க்க முடியாதவர். வில்லியம் டிண்டேல் பண்ண சாதனையின் செய்தி தொகுப்புதான் இப்பொழுது நம் பார்வைக்கு.
வேதாகம மொழிபெயர்ப்பு பணியில் ஒரு மைல்கல்லாய் அமைந்திருக்கிறது வில்லியம் டிண்டேலின் சாதனை. இவர் வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டை ஆங்கில மொழியில் 1525 மொழிபெயர்த்து நிறைவு செய்தார். இவர் இங்கிலாந்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். அனைத்து ஜனங்களின் கைகளிலும் வேதாகமம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். வில்லியம் டிண்டேல் புதிய ஏற்பாட்டை லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்காமல் நேரடியாக கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அநேகர் வேதத்தின் சாரம்சத்தை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்தது. இதற்கு முன்பாக 1395 ஜான் விக்லிஃப் என்கிறவர் ஆங்கில வேதாகமத்தை மொழிமாற்றம் செய்திருந்தாலும் அது லத்தீன் மொழியிலிருந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய மொழிமாற்றம் பணியினால் அநேக உபத்திரவத்தையும் அரசாங்கத்தால் நெருக்கடிகளையும் சந்தித்தார். இவருடைய உழைப்பின் தீப்பொறிதான் இன்று வேதாகமம் அதிகமான மொழியில், குறிப்பாக கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்க காரணமாய் அமைந்திருக்கிறது. வில்லியம் டிண்டேல் புதிய ஏற்பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இப்போது 500 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இது சாதாரண மொழி மாற்றம் பணி அல்ல. ஒரு மனிதனுடைய தரிசனத்தை தேவன் எவ்வாறு அவருடைய அநாதி சித்தத்தால் உலகம் அனைத்திலும் வேதாகமம் மொழிபெயர்க்க கிருபை அளித்தார் என்பதை காட்டுகிறது. ஃபாதர் ஆஃப் த இங்கிலீஷ் பைபிள் என்று அன்பாக அழைக்கப்படுகிறார் வில்லியம் டிண்டேல் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று முழு வேதாகமம் 750 உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தேவ ஜனங்கள் பயன்படுத்தி வருகின்றனர். 1650 மொழிகளில் புதிய ஏற்பாடு அச்சிடப்பட்டுள்ளது. 300-600 மொழிகளில் வேதாகம பகுதிகள் அச்சிடப்பட்டுள்ளது. இன்னும் வேதாகம மொழிபெயர்ப்பு செய்யப்படாத மொழிகளில் வேதாகமம் கூடிய விரைவில் அச்சிடப்பட அதற்காக பிரயாசப்படும் வேத மொழிபெயர்ப்பாளர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த வாரமும் ஃபீல் த ரீல் என்ன என்பதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவ வட்டாரங்களிலிருந்து உங்களது நண்பர்கள், உறவினர்கள் ஷேர் செய்யும் ரீலை எங்களுடன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து கொள்ள மறவாதீர்கள். இப்பொழுதும் அந்த சுவாரஸ்யமான ஃபீல் த ரீலை வாங்க பார்க்கலாம். யூத அரசரான சாலமோன் ஓஃபிர் என்ற இடத்திலிருந்து தூய தங்கம், நவரத்தினங்கள், யானை தந்தம், பருத்தி, சந்தனக்கட்டை, விலையுயர்ந்த முத்துக்கள் போன்ற பொருட்களை இறக்குமதி செஞ்சதாகவும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மன்னர் சாலமோனுடைய கப்பல்கள் செங்கடலிலிருந்து ஓஃபிர் என்ற இடத்துக்கு வந்து இந்த பொருட்களை வாங்கி சென்றதாகவும் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. இதை தாண்டி இஸ்ரேல்ல கிடைச்ச கிமு 8ஆம் நூற்றாண்டுகளை சேர்ந்த பானை ஓடுகள்ல ஓஃபிருடைய தங்கம்னு எழுதப்பட்டிருந்ததை வச்சு ஓஃபிர் என்ற இடம் உண்மையானதுதான்னும் அங்க தூய தங்கம் கிடைச்சிருக்குன்றதையும் ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தினாங்க. ஆனா ஓஃபிர்ன்ற அந்த இடம் எங்க இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்தை பத்தி கிடைச்சிருக்க ஒரே ஒரு க்ளூ, அது ஒரு தீபகற்பத்துல இருக்குன்றதுதான். நிறைய அறிஞர்கள் ஓஃபிர் அரேபியாவா இருக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அங்க சந்தனக்கட்டை, முத்து கிடைக்கிறது ரொம்ப அரிது. அந்த சமயம் கிரேக்கர்கள் அவங்களோட வணிக தொடர்புல இருந்த நாடுகளுடைய மேப்பை உருவாக்குறாங்க. அதுல இந்தியாவுடைய தெற்கு திசையில இருக்கிற ஒரு இடத்த கிரேக்கர்கள் தங்க தீபகற்பம்னு பேரிடுறாங்க. இதை வச்சு ஜோசபஸ்ன்ற யூத வரலாற்று ஆய்வாளர் ஓஃபிர்ன்ற இடம் இந்தியால இருக்கிற இந்த தங்க தீபகற்பத்துல தான் இருக்குன்னு உறுதிப்படுத்துறாரு. இதைத் தொடர்ந்து இங்கிலாந்தை சேர்ந்த சர் வில்லியம்ஸ் பைபிளுக்கு டிக்ஷனரி வெளியிடுறாரு. அதுல அகில், தோகை, கூகை போன்ற எபிரேய வார்த்தைகள் தமிழிலிருந்து வந்தது கண்டுபிடிக்கப்படுது. என்னதான் ஓஃபிர்ன்ற இடம் ஆய்வுக்கு உட்பட்டதுனாலும் தமிழர்களுடைய செழிப்பான வணிகத்தின் மூலமாகவும் யூத நாணயங்கள் தமிழகத்துல கண்டெடுக்கப்பட்டதன் மூலமாகவும் கிரேக்கர்கள் தமிழகத்தை தங்க தீபகற்பம்னு பெயரிட்டிருக்கதன் மூலமாகவும் மன்னர் சாலமோன் சொல்லியிருக்கிற வளம் நிறைந்த ஓஃபிர் தமிழகத்துடைய உவரியாதான் இருக்கணும்னு பெரும்பாலான அறிஞர்களால ஏற்றுக்கொள்ளப்படுது. உலகில் வாழும் கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில்தான் வாழ்ந்து வருகின்றனர். ஆனாலும் கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பாக வாழ்கின்ற சில தேசங்கள் இருக்கின்றது. அதை பற்றியதான ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். உலகிலேயே கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பாய் விளங்கும் தேசங்கள் எது என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுக்குரிய உரிமைகளையும் பேச்சு சுதந்திரத்தையும் அளிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் உலகில் அநேக தேசங்களில் உபத்திரவங்களையும் கிறிஸ்தவர்களுக்கு சுதந்திரமற்ற தன்மைகளையும் நாம் பார்த்து வருகிறோம். சில தேசங்கள் பிற மதத்தினர்களுக்கும் அவர்களுடைய அங்கீகாரத்தையும்
மத சுதந்திரத்தையும் பேச்சு சுதந்திரத்தையும் அளிக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாய் அமைந்து வருகிறது. அதில் முதலாவது கனடா தேசமாகும். இங்கு அரசாங்கம் மத சுதந்திரத்தை அளித்திருக்கிறது. ஆனாலும் சிறு சிறு துன்பங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்டாலும் கிறிஸ்தவர்கள் அச்சமின்றி தங்கள் விசுவாசத்தை வெளிப்படையாக அறிவித்து வருகின்றனர். அவர்களுடைய பேச்சு சுதந்திரத்தையும் பெற்றிருக்கின்றனர். Jesus Christ came, bore the sins that you and I deserve on a cross. இரண்டாவது, இரு தீவுகளான ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்திலும் மத சுதந்திரம் இவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. அரசாங்கமும் கிறிஸ்தவர்களுக்கு அங்கீகாரத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கிறது. சில இடங்களில் கிறிஸ்தவ மதத்திற்கு விரோதமான வன்முறைகள் நடந்தாலும் கிறிஸ்தவர்கள் சுதந்திரமாக தங்கள் விசுவாசத்தை பிறருக்கு அறிவித்து சந்தோஷத்துடன் மகிழ்ந்து வருகின்றனர். மூன்றாவது இடத்தில் ஐரோப்பிய கண்டங்களில் உள்ள ஜெர்மனி, ஸ்வீடன், நார்வே, நெதர்லாந்து போன்ற தேசங்களில் தங்கள் விசுவாசத்தை வெளிப்படையாக அறிவிப்பதற்கும் பிறருக்கு கூறுவதற்கும் அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது. You cannot go to heaven by being a good person. You could do good things. God bless you for that. But you are still a sinner by nature. The only thing that will take you from being a sinner by nature is the identity of Jesus, His blood. You accept Jesus, you no longer live, but Christ lives in you. குறைந்த அளவிலான உபத்திரவங்களை இங்கே நாம் காண முடியும். ஆனாலும் கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாய் மத சுதந்திரத்தை பெற்று வருகின்றனர். இது போன்ற தேசங்கள் பிற மதத்திற்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு முன்மாதிரியாக அமைந்து வருகிறது. நேயர்களே, இந்த வாரங்களும் செய்திகளை பார்த்திருப்பீங்க. இதற்காக ஜெபிக்க மறக்க வேண்டாம். இதே போல தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ட்ரூ லைட் கிறிஸ்டியன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரமும் கிறிஸ்தவ செய்திகள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஷெர்லின். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.